கர்த்தர் ஒவ்வொரு ஆசிரியப்பாராக. கர்த்தர் கரமும் விருவையும் கரிசனையும் அன்பும் ஒவ்வொருவரோடு இருப்பதாக. தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று, நம்மை அவருடைய சமூகத்தில் சேர்க்க வேண்டும் என்று, நம்மை இந்த உலக வாழ்க்கைக்காக தேவன் நம்மை வேறு பிரிக்கவில்லை. அவரோடு நிரந்தரமாய் நாம் வாழ வேண்டும், நித்திய ஜீவனுக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த உலக வாழ்க்கையில் இந்த சரீரத்தை கொண்டு, சரீர மரணம் என்பது எல்லாருக்கும் உண்டு, அந்த சரீர மரணத்திற்கு உண்டாகவே நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு அந்த ஆத்ம மரணத்தில் நாம் மீட்கப்பட்டவர்களாய் அவரோடு இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த சித்தத்தை நாம் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த சித்தத்தை தேவன் நிறைவேற்றும்படி அவர் இந்த பூமிக்கு வந்தார். அப்படி வந்த அவர் 1000 அரசாட்சி வருகிற போது அவருடைய நாமங்கள் என்ன, அந்த நாமத்துடைய செயல்பாடு என்ன என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் இதுவரை 9 நாமங்களை குறித்து பார்த்தோம். இது 10வது நாமம். சாவோவை தொடர்ச்சி 31, 1000 அரசாட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ளாக அந்த 1000 அரசாட்சியில அவர் நாமம் எப்படி, அவர் செயல்பாடு எப்படி, அந்த நாமத்துக்கு அந்த செயல்பாடு என்ன சம்பந்தம் என்று ஒன்றோடு ஒன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மூலமாக தேவன் நம்மோடு என்ன பேச போகிறார், என்ன செய்ய போகிறார், அவருடைய சித்தம் என்ன, எல்லாமே அவருடைய நாமத்தின் மூலமாகவே இன்றைக்கு உங்களோடு வெளிப்படுத்த நான் விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களோடு பேச போகிற நாமம் ஒரே ஒரு நாமம், என் தாசன் என்ற ஒரு நாமம். அதை பார்க்க தாசன் என்பதில் என் தாசன், இதுல ஒரு விசேஷம் இருக்கு. இந்த தாசன் என்பது 2 விதமாக நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, என் தாசன் என்று இங்கே சொல்லப்படுவது பிதாவுடைய தாசன், பிதாவை விரும்பி பிதாவின் சித்தம் செய்வதை தனக்கு போஜனமாக கொண்ட இயேசுவை குறிக்கிறது என் தாசன். இப்பொழுது நாம் பார்க்கிறது என் தாசனை குறித்து பார்க்கிறோம். 2வது என் தாசன் என்ற இன்னொருவரை குறித்து நாம் பார்க்க முடிக்கப் போகிறோம். ஏசாயா 42வது அதிகாரம் 1-6 மட்டும். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், அவர் பிதா அவரை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார், பிதா அவரை சகல வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆதரிக்கப்பட்ட அந்த தாசன் நான் தெரிந்து கொண்டவரும். எதற்காக தெரிந்து கொண்டார்? என் ஆத்மாவுக்கு பிரியமானது இவரே. நான் தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் அவர். அந்த இயேசு குறித்து அழகாக சொல்கிறார், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இயேசு இந்த பூமியில் வந்தது ஒரே ஒரு நோக்கம், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்தும்படி. நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற வசனம் ஏசாயா 42வது அதிகாரம் 1-6 மட்டும் பார்க்கிறோம். அந்த 1வது வசனத்தை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவர் இந்த பூமியிலே பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், பிதாவால் ஆதரிக்கப்பட்டவர், என் ஆத்மாவுக்கு பிரியம் என்று சொல்லத்தக்கதாய் அவருடைய நடத்தை இருந்தது. எனவே தான் என் தாசன் என்று சொல்கிறார். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். யாருடைய ஆவி? பிதாவுடைய ஆவி ஆனவர் அவர் மேல் அமர பண்ணினார். இதுதான் அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது இவர் என் நேசகுமாரன் என்று சொல்வதும் பரிசுத்த ஆவியானவர் அங்கு இறங்கி வருவதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு பிரியமான ஒருவர், தேவனுக்கு உகந்தவர், முதல் பேரானவர், அவரை கொண்டு அவர் ஒரு சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னுடைய தாசனான அவரை கொண்டு அந்த காரியத்தை செய்தார். அதுக்கு மட்டுமல்ல, என் தாசன் என்று சொல்றாருன்னா பிதா மேல் இவரும் அன்பு கொண்டவராய் இருந்தார். பிதாவை தாசன் என்றால் அதை நேசித்தவராய் காணப்பட்டார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதுல பார்க்கும் போது அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார், அவர் உண்மையை வெளிப்படுத்துவார். இன்று இருளில் இருக்க மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை அவர் காண்பிப்பார் என்பதுதான் அதற்கு பொருளாக இருக்கிறது. இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம். இதில் நம்ம 2வது வசனத்துக்கு போவோம்னா, அவர் கூக்குரவும் மாட்டார், அவருடைய சத்தம் வெளிவராது. அவர் நமக்காக பாடுகளை அனுபவிக்கும் போது, அவர் சிலுவையில் மறிக்கும் போது அவர் கூக்குரலிட்டு ஐயோ ஏன் இந்த அநியாயம் எனக்கு செய்தீர்கள் என்று சொல்ல மாட்டாரு. தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்தவராய் காணப்படுவார். எனவே அவர் என்னுடைய தாசன் என்று சொல்வதில் பொருத்தமானவராய் காணப்பட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் இல்லை.
அவர் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தவில்லை, அதை வீதியிலே கேட்கப்படவும் மாட்டார். அவர் எதற்கு தன்னை மனதை ஒப்பு கொடுத்தார்? இதற்காக பிதாவுக்கு எதிராக எந்த வார்த்தையும் அவர் பேசாமல் எல்லாவற்றுக்காகவும் தன்னை ஒப்பு கொடுத்தவராய் காணப்படுவார் என்பது அந்த 2வது வசனத்தில் நாம் பார்த்தோம். இந்த ஏசாயா 42:3 பார்க்கிற போது, அவர் நெறிந்த நாளை முடியாமலும், இது நெருங்கி போச்சு, இது அவ்வளவுதான், இந்த ஆத்மா மீட்கப்படாது, இந்த ஆத்மாவுக்கு இது என்று பாவியா இருக்க இவரை மீட்க முடியாது என்று யாரையும் அவர் தள்ளுவதில்லை. நெறிந்த நாளையும் அவர் மீட்க வேண்டும் என்று விரும்புகிறவராய் காணப்பட்டார். அதே மாதிரி மங்கி எறிகிற திரியும் அணையாமலும், ஒரு திரி மங்கி எரிந்து போயிடும், அதுக்கு வெளிச்சமே இல்லாது, அவருக்கு எந்த எதிர்காலமும் இல்லை என்று இருக்கிற மனிதர்களையும் அவர் மீட்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்தினார். இதுதான் உண்மை என்பதை அவர் வெளிப்படுத்தினார். மனம் திரும்புங்கள், பரலோகத்தின் சமீபம் என்று எல்லாருக்கும் கூக்குரலிட்ட தேவன். அவர் சொல்கிறார், ஏசாயா 42:4 சொல்றார், அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த முட்டும். அவர் எதற்காக இந்த பூமியில வந்தாரோ அதனுடைய ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம எல்லா பாவங்களும் அவர் சுமக்க வேண்டும், அதை சுமந்து அவர் மறிக்க வேண்டும் என்று அவருடைய நோக்கமாக இருந்தது. அதுக்கு தான் பிதாவின் தாசனான அவர் பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி, பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்தும்படி, பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே வந்தார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும், உலகில் நீதியை நிலைநாட்டும் வரையிலும், உலகத்துடைய நீதியை நிலைநாட்டுவது. இது 1000 வருட அரசாட்சியில அவர் இந்த உலகத்துல நீதியை நிலைநாட்டுவதற்காக வருகிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். நியாயத்தை பூமியில நிலைப்படுத்த மட்டும் என்ற ஒரு வார்த்தையை தான் நாம் பார்க்கிறோம். அதனுடைய பொருள் என்னவென்றால் உலகத்துல நீதியை நிலைநாட்டவும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உலகத்துல நீதியை நிலைநாட்டுவது அவருடைய நோக்கமா இருக்கு. அதுக்காக தான் அந்த 1000 வருட அரசாட்சியை வரப்போகிறார். அது மட்டும் இளங்கரிப்பதும் இல்லை, அவர் சோர்வடைவதும் இல்லை, அவர் இழைத்து போவதும் இல்லை என்பதை தான் எழுதப்படுகிறது. அவர் பதறுவதும் இல்லை என்று எழுதப்படுகிறது. அவர் மனம் தளர மாட்டார், அவர் பதற மாட்டார். அவர் செய்ய வேண்டியதை அழகாய் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்படி தன்னுடைய ஜீவனை இந்த பூமியிலே கொடுத்து நம்மை மீட்டாரோ அதே போல் 1000 ஆண்டு அரசாட்சியிலே அவர் செய்ய வேண்டியதை மனம் தளராமல் செய்கிறவர், சோர்வடையாமல் செய்கிறவர் என்று இந்த வேதம் சொல்கிறது. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். இங்க பாருங்க, தீவுகள் காத்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீவுகள் காத்திருக்கும் என்றால் அவரால் நீதியை நீதி நெறிக்காக தீவு நாட்டவர் காத்திருப்பார்கள். தீவுல இருக்க மக்கள் எல்லாம் காத்திருப்பார்கள். இந்த தீவுல இருக்க மக்கள், பாவத்தில் விழுந்த மக்கள் எல்லோரும் ஒரு மீட்கப்படுகின்ற நாளாக இந்த 1000 ஆண்டு அரசாட்சி இருக்கும். அவர்கள் மிகுந்த வேதனையும் துன்பமும் அழிவுகளும் சந்தித்து அவர்கள் அந்த நாளிலே தேவனுடைய சமூகத்துக்கு வருவது நல்லது என்று அவர்கள் அங்கு வர முயற்சி செய்வார்கள். இதுதான் அந்த தீவு நாட்டவர்கள் என்று நம்ம ஆர்சி பைபிள் பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக எழுதியிருக்கு. தீவு நாட்டம், நம்ம தீவுகள் என்றால் தீவு எப்படி காத்திருக்கும் என்று ஒரு கேள்வி எழுப்போம். ஆனால் அவர்கள் அந்த மொழிபெயர்க்கிற அந்த தமிழாக்கத்தை சரியாக உச்சரிக்க வேண்டும் என்று புதிதாக எழுதின அந்த இதில் அவங்க அதை கரெக்டாக எழுதிக்கிறாங்க. தீவு நாட்டவர் காத்திருப்பார்கள் என்று அந்த விளக்கத்தை தமிழில் நாம் புரிந்து கொள்வதற்கு இதமாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதே வசனம் 5வது வசனம், அதே ஏசாயா 42:5, வானங்கள் சிருஷ்டித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. வானங்கள் சிருஷ்டித்து, அது என்ன? வானம் என்றால் அது வெறுமில்லாத ஒரு பகுதி. அதை எப்படி சிருஷ்டித்தார்? அதுதான் வானம் என்றால் பொதுவாக நமக்கு தெரியுது. அது போக 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 ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இது மீனிங் இருக்கு. அவர் வானங்களை சிருஷ்டித்து என்றால் அவர் விண்ணுலகத்தை படைத்தார் என்பது அதற்கு பொருளாக இருக்கிறது. அவர் பரலோகத்தை படைத்தார், பரலோகத்தில் இருக்கிறவர்களை உண்டாக்கினார் என்று அவர் எழுதுகிறது. அவைகளை விரித்து அவைகளை நட்சத்திரம் போன்றவைகளை எல்லாம் அதில் உண்டாக்கினார். இதுதான் அவர் வானத்தை சிருஷ்டித்து என்பது பொருளாக இருக்கிறது. வெறும் வானம் அல்ல. வெறும் வானம் என்பது அது வெறுமையான ஒரு பகுதி என்று சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள்.
ஆமா, அது வெறுமையான பகுதி தான். ஆனா அது வெறுமையான பகுதிக்குள்ள நட்சத்திரங்களும் கிரகங்களும் எல்லாமே இருக்கிறது. சூரியன் ஒரு நட்சத்திரம், இது போன்ற எல்லாமே இருக்கிறது. நாம் இருப்பது சூரிய குடும்பம். இது போல பல குடும்பங்களை, பல காரியங்களை உண்டாக்கினார். மட்டுமல்ல, அவர் பரலோகத்தையும் உண்டாக்கினார். பரலோகம் என்பது எங்கே என்று நாம் பார்த்தோம். அது வடக்கு அட்லாண்டிக்கு மேற்பகுதியாக அது காணப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். அதுக்கு நம்முடைய வேதத்தில் உள்ள சத்தியங்களை நாம் பார்த்தோம். இது மட்டும் இல்ல, அவர் பூமியும் அது உற்பத்தி ஆகிறவைகளையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பூமியும் பூமியில் உற்பத்தியானவை என்றால் மண்ணுலகை படைத்து அதன் உயிர் இனங்களை தோன்ற செய்தார். இதுல எல்லா உயிரினங்களையும் தோன்ற செய்து இதுல ஒரு சிருஷ்டிப்பை உண்டாக்கினார். எனவேதான் அவருடைய நாமம் கர்த்தர் என்பது. அந்த கர்த்தர் என்பவர் எல்லாவற்றையும் உண்டாக்கிய போது அவர் இருந்தார். அவர் மூலமாக தான் உண்டாகிறது, தாசன் மூலமாக தான் உண்டாகிறது என்பதை தான் அங்கு 42:1-6 அங்கு விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாசன் இல்லாமல் அது உருவாக்கப்படலை. இயேசு ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் வந்தவர் அல்ல. இந்த உலகம் உண்டாக்கும் போதே அவர் வார்த்தையானவராக இருந்தார். அந்த வார்த்தை இந்த பூமியிலே எல்லாவற்றையும் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இதை சொல்கிறார். அதை பார்த்தீங்கன்னா, அது இருக்கிற ஜனங்களுக்கு சுவாசத்தையும் ஜீவ சுவாசத்தை அவர் மூலமாக கொடுக்கப்பட்டது என்பதையும் அங்கு வெளிப்படுத்துகிறார். அது மட்டும் இல்ல, அதில் நடமாடுவதற்கு ஆவியை கொடுக்கிறோமான கர்த்தராகிய தேவன் சொல்கிறதாவது, இதை நல்லா சொல்றது யார் என்றால் பிதாவாகிய நான் சொல்கிறேன், இவன் என் தாசன், இவர் மூலமாகத்தான் உங்களுக்கு மீட்பு இருக்கிறது, இவர் மூலமாக தான் விடுதலை இருக்கிறது, இவை என் தாசன் இல்லாமல் உங்களுக்கு விடுதலை என்று இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதுலயே 42:6 பார்த்தீங்கன்னா ஏசாயால, அப்ப நம்ம 6வது வசனம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீ குருடனுடைய கண்களை திறக்கவும். அப்போ குருடனுடைய கண்களை திறக்கவும் என்றால் அவர் குருடனுடைய பார்வையை செய்தார் என்பது மட்டுமல்ல, அது இன்னொரு மறைப்பொருள் இருக்கிறது. அவர் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவதாய் காணப்பட்டார் என்பதும் அதில் மறைப்பொருளாக இருக்கிறது. அவர் குருடனுடைய கண்களை திறந்தது உண்மை, அது மறுப்பில்லை. ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பொருத்தமான வார்த்தை என்னவென்றால் அவர் வெளிப்படையாக மறைப்பொருள்களை நமக்கு வெளிப்படுத்தினார். மறைப்பொருள்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று, இவை எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அதை எல்லாம் செய்தார். கட்டுண்டவர்களையும் காவலில் இருந்து, பிசாசுடைய பிடியிலிருந்து, உண்மையான இறைவனை தெரியாமல் நரகத்தை நோக்கி செல்கிற மக்களை அந்த நரகத்துக்கு அவனுடைய கட்டுண்டு அவன் நரகத்துக்கு போகாமல் அதிலிருந்து மீட்டு அவர்களுக்கு இந்த ஆத்மா மரணத்திலிருந்து விடுதலை தர வேண்டும் என்பதற்காக கற்றுண்டவர்களை அவர் மீட்கிறவராய் காணப்பட்டார். அது மட்டுமல்ல, என் தாசனாகிய அவர் மூலமாக நாம் செய்யப்படுகிற காரியம் இருளில் இருக்கிறவர்களை சிறைசாலையில் இருந்து விடுவிக்கவும். பாருங்க, அவருடைய நாமம், என் தாசனுடைய நாமம் என்ன? அந்த நாமத்தை சொன்னால் விடுதலை உண்டாகும், சிறையில் இருக்கிற விடுதலை உண்டாகும். என்ன சிறை? பிசாசு குடியிலிருந்து. இப்போ ஒருத்தர் குடியில இருக்கிறான்னா அந்த குடி அவனை ஒரு பிசாசு குடியில் இருக்குது. ஒரு சில நேரம் வியாதியும் பிசாசு குடியினால் உண்டாகிற சில வியாதிகள் இருக்கிறது. மருத்துவர்களை போனால் அது விடுதலை ஆகலை. இது போன்ற பல இதெல்லாம் விடுதலை ஆக்கிற ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமம். ஆமென். இந்த நாமத்தை நீங்கள் விசுவாசித்தீர்கள். ஆனால் இன்றைக்கு நான் எந்த ஒரு காரியத்துக்கும் ஜெபம் பண்ண போறதில்லை. ஆனால் நீங்கள் விடுதலை அடைவீர்கள். நாம் ஜெபிக்க போறது முதலாவது மேலானவர்களை நாடுகிற பொழுது, பரலோகத்தை நாடுகிற பொழுது, அந்த ஆத்மாவை மரணத்திலிருந்து நாம் விடுபட நாம் ஜெபிக்கிற பொழுது நமக்கு இந்த இவைகளை எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. எனவே இன்றைக்கு நாம் விடுதலை அடைவோம். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியது அவருடைய நாமத்தை. இயேசுவே என்னுடைய இந்த ப்ராப்ளங்கள் எல்லாவற்றையும் விடுதலை தாரும் என்று சொன்னால் விடுதலை கொடுக்கிற நாமம் அவருக்கு நான் கொடுத்திருக்கேன் என்று யார் சொல்றாங்க? பிதா சொல்றாரு, என் தாசன் என்று. அது மட்டும் இல்ல, ஏசாயா 53:11 பார்த்தீங்கன்னா, அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவருடைய வருத்தத்தின் பலன், அவர் ஆத்மாவின் வருத்தத்தின் பலன் என்னது? ஒரு ஆத்மாவின் வருத்தத்தின் பலன் அவர் சிலுவையில் அனுபவித்த அந்த பாடுகள், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்துடைய பாடுகள், அவருக்கு சதைகள் பிக்கப்பட்டதே அந்த பாடுகள், அவருக்கு முள்முடி சூட்டப்பட்டதே அந்த பாடுகள், இந்த பாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து அதற்கு அவர் அனுபவித்த அந்த பாடுகளுடைய அந்த வேதனையுடைய அந்த வருத்தத்துடைய பலன் நாம் மீட்பின் மூலமாக அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில
ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் மீட்கப்பட்டதை பார்க்கிற பொழுது அதனுடைய பலனை அடைந்ததாக அவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார் என்று அதற்கு பொருளாய் இருக்கிறது. அவர் தம் ஆத்மாவின் வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்பதின் பொருள் என்னவென்றால், அவர் எதற்காக இந்த பூமியில் மரித்தாரோ, எதற்காக ரத்தம் சிந்தினாரோ, அந்த மீட்பை அவர் அன்றைக்கு நிறைவேற்றி தீர்ப்பார் என்று அதோட பொருளாய் இருக்கிறது. இன்னும் நீங்க ஏசாயா 53:11 நம்ம தொடர்ந்து பார்ப்போமானால், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றி அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக இந்த பூமியை மரித்தார், அவர் ஏன் ரத்தம் சிந்தினார் என்பதை நாம் அறிந்து அதற்குள் நாம் போகிற போது அந்த வேத சத்தியங்களை நாம் அறிய அந்த வேத சத்தியம் உள்ளத்தில் இருதயத்தில் நாம் ஆழமாய் அதை பற்றி கொள்கிற பொழுது நம்மை அவர் நீதிபரராய் மாற்றுவார் என்றார். நம்மையும் அவருடைய சமூகத்தில் சேர்த்துக் கொள்வார். அவர் நம்மை பரிசுத்தராய் மாற்றுவார் என்பது அதற்கு பொருளாய் காணப்படுகிறது. என் நீதியின் வழி அநேகரை நீதிமானாக்குவார். அவருடைய நீதியின் வழி அவர் எப்படி உலகத்தில் பிதாவுக்கு தாசனா இருந்தாரோ அதே போல நீங்களும் நான் அவருடைய பிள்ளை தாசனா இருக்க வேண்டும் என்று அவர் எல்லாவற்றையும் நீதியாக செய்வார். நீதியின் வழி அநேகரை நீதிமானாக்குவார். இயேசுவை பற்றும் அறிவு, தம்மை பற்றும் அறிவு என்பது இயேசுவை பற்றும் அறிவு, அவருடைய வார்த்தையை பற்றும் அறிவு, அவர் சிலுவை மரணத்தின் மூலமாக விடுதலை அடைகின்ற அறிவு. அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்தார். நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர் சுமந்து கொண்டார். அதன் மூலமாக நமக்கு ஒரு மீட்பு இருக்கிறது. அதுதான் என் தாசனுடைய காரியமாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இதுல இரண்டாவது நான் ஒரு தாசன் சொன்னேன். அந்த தாசன் மீட்புக்கு தாசன் அடியான் என்ற ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அது நம்மை குறிக்கிறது. அது பிதாவுடைய சொல்றார் என்னுடைய தாசன் என்று. இயேசு சொல்ல வேண்டும், இவர்கள் என்னுடைய தாசன் என்று சொல்ல வேண்டும். இதை குறித்து நாம் பார்த்து முடிக்கலாம். அதற்கு நீங்கள் நான் பாத்திரராக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் நான் பாத்திரராக இருப்பது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஆத்ம மரணத்திலிருந்து நீங்கள் நான் விடுபட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்கு தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல வேண்டும், இவன் என் தாசன், இவன் என் தாசன் என்று. பிதா எப்படி அவரை பார்த்து சொன்னாரோ அதே போல இயேசு நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். ஏசாயா 50:10 சொல்கிறது, உங்களுக்கு எவன் காத்திருக்கும் பயம், உங்களில் எவன் காத்திருக்கும் பயம் என்று சொல்லப்படுகிறது. காத்திருக்கும் பயம். அப்போ பிதாவுடைய அந்த கோபத்தில் நாம் தப்ப இயேசு பூமியில் மரித்தாரே, அந்த மரணத்துடைய மூலமாக நாம் மீட்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று யார் பயப்படுகிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்படுகிற அந்த பயம் யார் யாருக்கு இருக்கிறதோ, யார் யார் அங்கி நடக்கிறார்களோ அவர்களை என்னுடைய தாசன் என்று அவர் சொல்கிறார். அது பாருங்க, தொடர்ச்சி அவரே சொல்றாரு, அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, அவருடைய தாசனுடைய சொல்லை கேட்டு, பிதாவுடைய சொல்லை கேட்டு இயேசு நடந்து விட்டார். அதுல எந்தவித மாற்றம் இல்லை, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா இங்கு சொல்றாரு அவருடைய தாசனுடைய சொல்லை கேட்டு. அப்போ அவருடைய சொல்லை கேட்டு தன்னை மாற்றிக்கொண்டவர்கள் யார்? நீங்களும் நான், உங்களையும் என்னை குறித்து தான் என் தாசன் என்று இங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையை செவிசாய்த்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆசி பைபிள்ல பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து. அப்போ அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கின்ற அவருடைய தாசனா, இயேசுவின் தாசனா இருக்கிறவர்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் கர்த்தருக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்ல, தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடந்தார்கள். அவர்கள் நடத்த இருட்டிலே இருந்தது, பாவத்திலே இருந்தது, அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வெளிச்சம் என்பது அறிவை குறிக்கிறது, வெளிச்சம் என்பது உண்மையை குறிக்கிறது. உண்மையான நல்ல வழி எது? பரலோகத்துக்கு போகின்ற வழி உண்மையான வழி. அந்த உண்மையான பரலோகத்தின் வழியை தெரியாதது தெரிந்து கொள்வது வெளிச்சம், தெரிந்து கொள்ளாதது இருள் என்பதுதான் இங்கு சொல்லப்படுது. இருள் என்பது தவறு, பொய்யான ஒரு வழி. இந்த வழியில நாம் செல்லாமல் அந்த நம்மை அவருடைய தாசனா இருந்த அவருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் அவரை மீட்டுக் கொண்டு அவருடைய இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் விசுவாசிக்கிறேன்,
இந்த சாவாமை 31 பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நிச்சயமாய் அவருடைய தாசமாய் இருப்போம் என்று நம்புகிறோம். ஏனென்றால் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நாம் தொடர்ந்து பார்க்க தேவன் கொடுத்த கிருபை இருக்கிறதே. இதை நான் உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கும் போது நானும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேனே, இதை மீண்டும் மீண்டும் நானும் பார்க்கிறேனே. ஏன் பார்க்கிறேன், எதுக்கு பார்க்கிறேன்? இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது தேவன் பேசின வார்த்தை. இருக்க வேண்டும், தேவனுடைய தாசனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை நம்பி, அந்த வசனம் தெளிவாக சொல்றது, கர்த்தருடைய நாமத்தை நம்பி, அவர் மூலமாகத்தான் நமக்கு விடுதலை இருக்கிறது என்பதை நம்பி, அவருடைய நாமத்தை சொல்கிற யாவரையும் விடுதலையாக்கிறவர் அவர்தான் என்பதை நம்பி நான் தேவனை சார்ந்து கொள்ள கடவேன் என்று தன்னை அர்ப்பணிக்கிறவர்களை தேவன் ஆயிரமான அரசாட்சியில நம்மை இந்த சாவமை தருகிறவராய் உங்களை வெண்ணையும் அவர் மீட்டுக் கொள்வார். அந்த மீட்பை காட்டணும் மிகப்பெரிய பலன் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை காட்டணும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அந்த மீட்பின் பலனை, அந்த பரலோக வாழ்க்கையை, அந்த ஆத்ம மரணத்திலிருந்து மீட்கின்ற வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை இல்லை. அதற்காக நம்மை அர்ப்பணிப்போமா? வல்லமை இருக்கிற தேவனே, நீர் உங்களுடைய நாமத்தை தாசரிந்த நாமத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசியிருக்கிறேன், இதை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எங்கள் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை குறித்து முதலாவது நீர் ஆரம்பிக்கும் போது நீர் எப்படி நடந்து பிதாவுடைய தாசனாக இருந்து நீர் என்னென்ன காரியத்தை சாதித்து என்னென்ன காரியம் எங்களுக்காக இந்த பூமியில செய்தேன் என்பதை பார்த்து கடைசியா நாங்கள் உங்களுடைய தாசனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் எங்களோடு பேசினீர். அப்பா, நாங்கள் பல நாமங்களை குறித்து பார்க்க வேண்டும் என்றால் அப்பா இன்றைக்கு ஒரே நாமத்தின் மூலமாக இன்றைக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கு. அதன் மூலமாக தேவனே உண்மை குறித்தான பல சத்தியங்களை தொடர்ந்து எங்களால் பார்க்க முடிந்தது. தேவனே, இந்த சத்தியங்களுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவனே, இதை நாங்கள் உங்களுடைய தாசமாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்கள் ஆத்ம மரணத்தில் மீட்க வேண்டும். பரலோகராஜ்யத்தில் நாங்கள் உங்களோடு இருக்க வேண்டும். ஆயிரம் மன்ற அரசாட்சிகள் உங்களோடு நாங்கள் இருக்க வேண்டும். மனவாட்டி சபையில் நாங்கள் உங்களோடு இருக்க வேண்டும். ரகசிய வருகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பகிரங்க வருகையிலே உம்மோடு சேனையாக நாங்கள் புறப்பட்டு வர வேண்டும். தேவனே, இந்த பூமியில் யுத்தம் பண்ணுகிறது உம்மோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்று அப்பா எங்களை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவனே, நீ தெரிந்து கொண்டது அப்பா இந்த உலகத்துக்காக அல்ல, உலகத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அப்பா எங்களுக்கு இந்த பூமியிலே உபத்திரம் செய்தவர்களை எல்லாம் அழிக்கின்ற அதிகாரம், நீதி செய்கின்ற அதிகாரம், அவருக்கு நியாயம் விசாரிக்க அதிகாரம் எல்லாம் எங்களுக்கு தான் இருக்கிறது என்று நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம். தேவனே, இதற்கு இவரை தகுதிப்படுத்தக்கூடிய கரங்களை ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணியும் தேவனே நீர் அப்படி செய்யப்படியாக நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, இந்த வேலையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா அந்த கொரோனா வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு அந்த கொரோனா வியாதியிலிருந்து மீட்பு, அந்த கொரோனா பயத்தோடு இருக்கிற அந்த கொரோனா பயத்திலிருந்து மீட்பு, தேவனே வாதை கூடாத்தி அணுகாது என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா அந்த எல்லோரையும் உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். அப்பா, இவர்களுக்கு இதாக இந்த சளி ப்ராப்ளம், இரும்பல், மற்ற காரியங்கள் அப்பா ஜுரம் போன்ற எல்லாவற்றையும் வெள்ளத்தை நீக்கி போட வேண்டுமா என்பது கரங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். அப்பா பேக் பெயின், அப்பா கால்வலி, முட்டி வலி, வயிற்று வலி, கிட்னி ப்ராப்ளங்கள், அப்பா நுரையீரல் ப்ராப்ளங்கள், அப்பா வயிறு சம்பந்தமான ப்ராப்ளங்கள், அப்பா கை கால் வலிகள், அப்பா தலைவலி போன்ற எல்லா காரியங்களும் அவருடைய நீங்கி போகட்டும். அப்பா இழப்பின் இருக்கின்ற அப்பா குடும்பத்தை இழந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தின் ஆறுதல் செய்ய வேண்டுமா என்ற கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தர வேண்டுமா என்ற கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை, பெரிய அற்புதங்களை செய்வீர். உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் வேண்டுகிறோம். இயேசு என்ற நாமத்தினால் வேண்டுகிறோம். பிதாவுடைய தாசன் என்ற நாமத்தினால் வேண்டுகிறோம். உம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் பார்த்தோமே, அந்த நம்பிக்கையை நாங்கள் வேண்டுகிறோம். இது உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் வேண்டுகிறோம். தேவனே, ஒவ்வொரு இதை பார்த்துக் கொள்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கத்தாவே இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கிறது சொல்கிறார். அவருடைய தேவையான பண வசதிகளை தருவீராக, அவருடைய தேவையான உணவு மற்ற பொருட்களை எல்லாம் தருவீராக. தேவனே, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவர் குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும். அப்பா, பிள்ளைகளுடைய படிப்பு மற்ற காரியங்களுக்கு அப்பா பொருளாதாரம் இல்லாத இருக்கிற நிலைகள் மாறட்டுங்கத்தாவே. அப்பா, ஏழைகள் இன்னும் ஏழையாகி மாட்டேங்கிற எல்லா காரியங்களும் தேசத்துக்கு நீங்கி போகணுங்கத்தாவே. ஒரு இடத்துல பணம் போய் சேர்ந்து அப்பா பணக்காரங்களிடத்திலே பணம் சேர்க்க அப்பா முயற்சி செய்கிற எல்லா அரசு
ஆளுகின்றவர்கள் மாற்றப்பட வேண்டுமா என்று நல்ல ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த பணம் சுழற்சி முறையில் எல்லோருக்கும் சென்று அடைய வேண்டும் கத்தாவே. வீணான விரயமாக்கின்ற பணங்களை நிறுத்தப்பட வேண்டும் கத்தாவே. சாலை மற்ற இதுக்கு தொடர்ந்து அப்பா மீண்டும் மீண்டும் பணத்தை செலவு செய்து மக்கள் பணத்தை வீணாக்கிற காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போக வேண்டுமாய் அப்பா. அந்த ராஜி கடை சாலை கடை இதெல்லாம் அப்பா மூடிப்பட வேண்டுமாய் அப்பா. உங்கள் கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்மால் எல்லாம் ஆகும். நீ கட்டளையிட்டா எல்லாம் நடக்கும் அப்பா. ஏதோ ஒரு கீ கொடுத்த பொம்மை போல அப்பா ஆட்சி செய்கிறவருடைய எல்லா காரியங்களும் கத்தாவே மாற்றி அதை உண்மையான நிலையில மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஆட்சி செய்கிறவர்களை மட்டும் நீ ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்க வேண்டுமா அந்த வல்லக்கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீ நல்லவர், கிருபை உள்ளவர், தரிசனம் மிக்கவர், அன்புள்ளவர் என்பதை தேவனே உம்முடைய வல்லமையை விளங்க செய்வீராக. தேவனே யுத்தத்தின் செய்திகளை அப்பா நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைப்படி கத்தா உலகத்தில் யுத்தம் நடைபெறுகிற போது கத்தாவே அது இந்த மக்களுக்கு இந்தியாவில் இருக்க மக்களுக்கு ஒரு பாதிப்புண்டாதவாறு அப்பா ஒரு கரங்களை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்தியா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்ல உலக சுகாதார நிலையத்தில் அப்பா தலைமையேற்க போகிற இந்த காரியத்தை உங்கள் கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதன் மூலமாக நன்மைகள் பல தேசங்களுக்கு சென்றடைகின்றன தாவே. அதில் எந்தவித ஒழுக்கக்கேடும் நடைபெறாதவாறு காத்துக்கொள்வீராக. அதன் மூலமாக நன்மைகள் மட்டுமே எல்லா நாடுகளும் சென்றடைத்ததாய் என்னுடைய உங்கள் கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அப்பா நீ இந்த தேசத்தை அப்பா செழுமையாக்கும், மக்களை செழுமையாக்கும். மக்களோடு உங்களுடைய கரம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய கரிசனை இருக்கட்டும். மக்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லோரையும் தேவனே உம்முடைய வல்லமையினால தேவனே உங்களுடைய கிருபையினால உங்களுடைய கரிசனினால அவளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா உங்களுடைய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீ பொறுப்படுத்திக்கூடும். உங்களுடைய கரமும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய கரிசனையும் அன்பும் என்னாலும் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். Praise God, praise God, praise God, praise God.